ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்டி குக்கிங். என்னோட எம்டி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ வீடியோக்குள்ள. இந்த வெண்டி தோட்டம் ட்ரிங்கோ நிலாவளியில் இருக்குது. என்னோட ஸ்ட்ரெண்ட் ஒரு தண்ட தோட்டம்தான் இது. பாருங்கோ எப்படி அழகாக இருக்கண்டு. வெண்டி ஒரு செடி, அதோட பூ மஞ்சள் நிறம். இதோட இலையை பாருங்கோ. டவுனில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வெண்டி செடி, அதுண்ட பூ, அதுண்ட இலையின் அமைப்பு ஒன்றுமே தெரியாது. இது ஸ்காலர்ஷிப் படிக்கிற பிள்ளைகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்று நான் நினைக்கிறேன். பாருங்கோ எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கோ. அதுண்ட பூவை மஞ்சள் நிறமான பூ. சரி, இதுதான் இந்த தோட்டத்தில் நான் ஆஞ்ச வெண்டிக்காய்கள். இப்போ இந்த வெண்டிக்காயில் தான் நான் ஒரு கறி வைக்க போகிறேன். இதுதான் நான் வச்ச வெண்டிக்காய் பிரட்டல். இந்த வெண்டிக்காய் பிரட்டல் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்பேன். நல்ல வெண்டிக்காயை கழுவி அதை சின்ன சின்ன துண்டாக வெட்டுவேன். 2 வெங்காயத்தையும் இப்படி நீட்டாக வெட்டுவேன். அடுப்பில் தாச்சியை வச்சு எண்ணெய் விட்டு வெட்டின வெங்காயத்தை பொன்னிறமாக பொரித்து எடுப்பேன். இந்த பருவத்தில் வெண்டிக்காயை நாங்கள் அள்ளி எடுப்போம். வெண்டிக்காய் பொரித்த அதே எண்ணெயில் வெட்டின வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை போட்டு பொரிப்போம். இதுதான் நாங்கள் பொரித்த வெண்டிக்காய், வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை. வெங்காயமெல்லாம் கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும். இப்போ தாச்சி அடுப்பில் வச்சு ஒரு கொஞ்சம் எண்ணெய், ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் விட்டு வெந்தயம், கடுகு போட்டு பொரிப்பேன். இப்போ அந்த பொரித்த அதே சட்டிக்குள்ள நாங்கள் பொரித்து வச்சுருந்த வெண்டிக்காய், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலையும் போட்டு அளவாக புளியும் விடுவோம். புளியும் கூட அளவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு அளவான உப்பு போடுவோம், தூள் போடுவோம். இப்போ போட்ட பிறகு எல்லாத்தையும் நல்லா ஒரு கால் கலக்குவேன். இங்கே தான் ஒரு ஸ்பெஷல் உண்டு நான் போட போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சீனி போட்டு நல்லா கலக்குவேன். எங்களுக்கு இப்போ உப்பு, புளி, உரைப்பு, இனிப்பு சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இப்போ கறி இருக்கும். இப்போ நாங்கள் பால் விட்டு நல்லா கிளறுவோம். வெண்டிக்காய்க்கு மேலே இருக்கிறது மாதிரி எங்களோட பால் இருக்க வேணும். இனிதான் வெண்டிக்காய் அவிய போகுது. இந்த ஸ்டேஜில் நாங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் கறியை வைக்க வேணும். அப்படியே இந்த கறியை வத்த வைப்பேன்.
எங்களோட வெண்டிக்காய் பிரட்டல் ரெடி. பாருங்கோ எப்படி இருக்கண்டு. இந்த வெண்டிக்காய் பிரட்டலை எங்களோட வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாளையில் சாப்பிட்டு பார்க்கலாம். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் பருத்தியூர் தவா.